உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாட்களாக ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய முதல் மாதமாக கிரக ரீதியாக எடுத்துக்கலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி பெறப்போகுது. குடும்ப உறவுகள் உங்களுடன் அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகப்போகுது. இவ்வளோ நாட்களாக உங்களை எதிர்த்து என்ன பேசுகிறாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்கிறக்காண்டி உங்களை படுத்தின நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், யாருன்னாலும் இருக்கட்டும், கும்பராசிக்காரங்களை பார்த்து இனிமேல் யோசிக்க போகிறாங்க. நம்ம இவங்களையா இவ்வளோ கஷ்டப்படுத்தணும், நம்ம இவங்களையா இவ்வளோ ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம் அப்படின்னு உங்களை ஏமாற்றின உறவே தன்னைத்தானே வருத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் அவர்களுடைய மனநிலையை மாற்றும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மனசு தெளிவாக போகுது. சில கும்பராசிக்காரங்கள்லாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நம்ம மேலே இது தப்பு இருக்கோ, நம்ம எதுவும் மிஸ்டேக்காக இருக்குமோ அப்படிலாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை ஒரு மாய வலையில் சிக்க வச்சுட்டாங்க. அப்போ இந்த நிலைக்கு ஒரு மாற்றம் கிடச்சிடாதா, உண்மையான ஒரு மனநிலையை நம்ம மாறிட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்பு சூப்பராக நிறைவேறப்போம். பிரபஞ்ச சக்தி, உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் மூலமாக கும்பராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதை மாற்றி அமைத்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு செயல்பாடை பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த மாதத்தின் கிரகத்தினுடைய நிலை சூப்பராக. அதே போல் கடன் பிரச்சனையில் கொஞ்சம் அதிகமாக லாக் ஆகிட்டு எப்படா அந்த கடன் அடைக்கன்னு தெரில சார், ரொம்ப மோசமாக இருக்குது சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த 2022லேருந்து நான் வாங்கின ஒரு என்ன சொன்னேன்னா கடன் என்னால் அடைக்க முடியல, கடந்த ஒரு 6-7 வருட காலமாக நான் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறேன், இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதான்னு யோசித்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து படிப்படியான ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு முதல் வாய்ப்பாக, சிறப்பான செயல்பாடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய கும்பராசி என்பர்களை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற வலிமை. ஸோ அதே போல் வேலையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு வேலை இருக்குமோ இருக்காதோ, வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, நிலைக்குமோ நிலைக்காதோ அப்படிங்கிற தன்மையில் யோசிக்கக்கூடிய உங்களுடைய மனநிலை மாறப்போகுது. உங்களுடைய வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களை வேலைக்கு வேண்டான்னு சொன்னவங்க, இல்லை வேலையை விட்டு அனுப்பன்னு சூழ்ச்சி பண்ணவங்க அத்தனை பேரும் உங்களுடைய திறமையை கண்டு, உங்களுடைய செயல்பாடை கண்டு அவர்களுடைய வார்த்தைகளை மாற்றுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையும் அதன் மூலமாக என்ன பண்ண போகுது, மாறக்கூடிய தன்மையில் கிரக நிலை சூப்பராக இருக்குது.
சரியா? சரி, இவ்வளோ நல்லா இருக்குது சார், அப்போ இந்த மாதம் எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாதா? இது கேள்வி வைப்பீங்கள? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கார், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கார். அப்போ இங்கே என்ன விஷயம்னா, இந்த ராகு பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடையாது. இப்போ ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ கிடையாதுங்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய அற்புதமான செயல்பாடுகள், அற்புதமான எண்ணங்கள், இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்துடக்கூடாதுன்னு சிலர் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை வரலாம். அந்த சூழ்ச்சிகளை போய் நீங்கள் மாட்டிக்கிறாமல் மட்டும் இருக்கக்கூடிய கடமை உங்களுடைய. ஏன்னா பொதுவாக ஒரு விஷயத்தை ஆக்கிறது என்பது கடினம், அழித்தல் என்பது மிகப்பெரிய எளிது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உருவாக்கின ஒரு அங்கீகாரத்தை, நீங்கள் உருவாக்கின உங்களுடைய நற்பெயர்களை சிலர் சூழ்ச்சியாளர்கள் சதி செய்வதற்கான சூழ்நிலை இருப்பதனால பயப்படாமல் பதற்றப்படாமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் உள்ள வீரபத்திரரை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு சரியான முறையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய வினைகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய கவலைகள் இருந்தாலும் கும்பராசி என்பவர்களுக்கு எல்லாத்தையும் துரத்தி அடிச்சுட்டு நீங்கள் மனசு தெளிவான ஒரு மனநிலையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை, பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலையில் பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் உறுதியாக உண்டு. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு, மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20% 30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க,
உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.